எப்படி தைக்கணும் அப்படிங்கிற தச்சு உயிர் உண்டாக்கியிருக்கான். அதை காட்டுறாரு. அதில் என்ன ஒரே பெரிய சிக்கல் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலை பறிக்க போகிற நைட்டில் போக மாட்டீங்க, அதெல்லாம் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார். நீங்கள் அவசியம் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு நாவல். அதில் ஒரு வசனம் வருது பாருங்கள், சூரியன் மறைஞ்சா எல்லா பச்சையும் ஒரே பச்சை தான்டா அப்படிங்கிற. பச்சை இலையை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? இன்றைக்கி பொட்டானிக்கெல்லாம் லேப்பில் கொண்டு போய் எல்லாம் இலையை பார்க்குறான். அந்த பச்சை நிறத்தில் ஒரு 100 விதமான பச்சை இருக்குது. இந்த பச்சை இந்த இதுக்கு, இந்த பச்சை ஒரு பச்சையை சாப்பிட்டா உயிர் வாழலாம், அதே பச்சை இன்னொரு பச்சை வச்சா உயிர் போயிடும். ஒரே பச்சை தான். அது வைத்தியனுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆனால் இரவு ஆயிடுச்சுன்னா எல்லா பச்சையும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறார். அந்த 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 வைத்திய முறைகளை பற்றியெல்லாம் ஒரு வளமான வைத்திய மரபு நம்மகிட்ட இருக்குங்கிறத இந்த நாவலில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாரு. அதில் நிறைவாக என்னென்னா, அந்த கடைசி வரை அவன் அதை யாருக்கும் சொல்ல மாட்டான். அதே மாதிரி ஒரு பச்சையில் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போவான். வீட்டு பக்கத்தில் நம்ம இன்றைக்கி கூட நான் இங்கே பார்க்கலாம், எனக்கு 2 நாளாக ஒரே கண் எரியுதுங்க, பொரியாக எடுத்துகிட்டு வரேன், அவன் வீட்டிலே போய் ஒரு பச்சையை எடுத்துகிட்டு வருவான். நம்ம பாத்திரக்கூடாதுங்கிறத பச்சைலையை கசக்கி கொண்டு வருவான். ஏன்னா இலை எதுன்னு காம்பு எப்படி இருந்துச்சு, இலை எப்படி இருந்துச்சு, நரம்பு எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கசக்கி, அதெல்லாம் அந்த நாவலில் நுட்பமாக சொல்லியிருக்காரு. அதாவது இங்கே தான் ஒரு கலைஞர் நிற்கிற இடம். இயல்பாக எழுதுகிறவன் போகிற போக்கில் ஒரு பச்சளையை பறிச்சுக்கோ, பச்சளையை வரும்போதே கசக்கி கொண்டு வந்தான்னு எழுதுகிறார். அவ்வளவு நுட்பமாக அதெல்லாம் ரொம்ப அவர் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணி எழுதியிருக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு பண்பாடு இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம 3 ட்ரெஸ் போடுறோம். காலையில் போட்ட ட்ரெஸ்ஸு மாலையில் போட்டதில் இதில் ஒரு வரி வருது, நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சுன்னா அதை இன்றைக்கி ஒரு புது சட்டை எடுத்தாச்சுன்னா அது கிளியறது வரைக்கும் ஊரில் அதைத்தான் போடுவோம். கிட்டத்தட்ட 3 தீபாவளி 4 தீபாவளி அல்லது 4 பொங்கல் வரை அதே ட்ரெஸ் தான் திரும்ப 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 அதை நஞ்சு போயிட்டு கிழிஞ்சிருச்சுனாதே ஒரு சட்டை எடுக்கணும்னு தோணும். அது ஒரு விஷயம் இல்லை, தவிர்க்க முடியாத விசேஷம், அதை பற்றின விஷயங்கள் செய்கிறாரு. அதே மாதிரி சவரம் செய்கிறதுக்கு, அதாவது சவரம் செய்கிறதுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறது இருக்குல்ல, வசதியான வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அதை பற்றின ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த அரிசி சோறை பற்றி சொல்கிறார். அந்த நெல் குத்தி, இப்போ இன்றைக்கி வீட்டில் சமைக்கணும்னா நெல் குத்தி சமைக்கிற ஒரு விஷயம், கடையில் அரிசி வாங்குறதுங்கிறது ஒரு பண்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் எனக்கு ஒரு தமிழ் மகன்கிட்ட தனியாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஐயர்கள் தயிர் சாதங்கிற ஒரு ஐயர், அது டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த 30-40களில் அவன் தயிர் சாதம் சாப்பிட்ருப்பானா, அது வெளியில் தெரிஞ்சிருக்குமா? பொதுவாக அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெளியில் தெரியவே தெரியாது இல்லைங்களா? இன்றைக்கி தான் நம்ம காமனாக பொது இடத்துல உட்காந்து என்ன சாப்பிட்றோங்கிறதுக்கு இந்த மாதிரி பொது இடத்துல சாப்பிட்றோம். நம்மால் கூழ் குடிப்பான் காட்டு மேட்டில், அந்த மேட்டுக்குடி மக்கள் என்ன சாப்பிட்றதுனா வீட்டு கதவெல்லாம் அடைச்சிடுவான். அவன் என்ன சாப்பிட்றான்றதே வெளியில் தெரியாது. ஆனால் அது தயிர் சாதங்கிறது நம்ம இப்போ உருவாக்கிய பண்பாடோன்னு எனக்கு ஐயர்னா, அதாவது பிராமணர்கள்னால் தயிர் சாதம் அப்படிங்கிற ஒரு பண்பாடு இப்போ வந்ததோ அப்படிங்கிறது தோணுது. இந்த ராமத்தை சொல்லுவான், நாமம் போட்டிருக்காங்கிறத சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம் எனக்கு தோணுது. அடுத்து ஒரு விஷயம், வீடு கட்டுறதை பற்றி எல்லாத்தையும் நுட்பமாக சரி. ஏன்னா ஒரு கல்ச்சரான ஒரு பண்பாட்டை பற்றி பேசுகிறாருங்கிறதுக்காக நான் ஒரு தொட்டு காட்டிட்டு போயிடுறேன். படிக்கட்டு வச்சு வீடு கட்டுறதை பற்றி பேசுகிறார். 30-40 வீடு கட்டுறதுங்கிறது ஒரு குடிசை வீடாக இருக்கும். ஆனால் படிக்கட்டு வீடு வச்சுறது ஒரு வளர்ச்சிக்கு பிறகு எந்த மாதிரியான வீடு கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு இருக்கும், அதுக்கு மேலே நெல் பரண் மாதிரி ஒன்று வச்சுருப்பான், மரத்தால் செஞ்சு வச்சுட்டு அதில் பரனில் சில தேவையில்லாத பொருள் போடுறது, வசதியானவன் நெல் போட்டு வச்சுருப்பான், இந்த மாதிரி இருக்கும். அதில் ஒருத்தர் குடி இருக்கிற மாதிரியான வீடு கட்டினதை பற்றி ஒரு அற்புதமாக எழுதுகிறாரு. அதை பார்த்து ஒருத்தி பிரமிக்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. இடையிடையில் என்ன வருதுன்னா, இது ஒரு சமூகத்தை பற்றி பேசலை. காந்தி வருவார், பெரியார் வர்றாரு, சினிமாவும் வந்துடும். பெரியாருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இதில் பேசுகிறாரு. ரெண்டாவது, அந்த தியேட்டர், சினிமா தியேட்டர், அதாவது ஸ்டுடியோஸ் என்று சொல்லக்கூடிய படைப்பிடிப்பு தளங்கள் எப்படி உருவாக்குனாங்கங்கிற விவரம் ரொம்ப அறிமுகமாக செய்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் செக்கில் நல்லெண்ணெய் காய்ச்சி விற்றவன், விவசாயம் பண்ணவன், 2 போகம் 3 போகம் விளைச்சவன், தண்ணிக்கு இளைஞ்சவெல்லாம் மெல்ல என்ன பண்ணிட்டான்னா, அங்கங்கே கிராமத்தில் இருக்க சுற்று கிராமத்தில் சவுக்கு மரத்தை வாங்கி வச்சு இந்த டூரிங் தேட்டர் கட்டுற ஒரு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார். டூரிங் தேட்டர் உருவாக்குற ஒரு கலாச்சாரத்தை பேசுகிறார். பெட்ரோமாக்ஸ் வைக்கிறது, அந்த பண்பாடு எப்படி பரவுச்சுங்கிறத தமிழ் மகன் இந்த நாவலில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் 50களில் நடக்கக்கூடிய விஷயம். அதாவது சினிமா கொட்டகை எப்படி கிராமத்தில் வந்துச்சுங்கிறத ஒரு விஷயம். இன்னொரு அதுக்கு இணையாக
எந்த இலக்கியத்திலையுமே, அதாவது நவீன இலக்கியத்திலையும் சரி, ஒரு சொல்லாத ஒரு செய்தியை அவர் பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, அவர் மாநில கல்லூரியில் படித்தவர். சென்னையில் ஒரு 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 கலாச்சாரம் இருந்துச்சு. என்ன கலாச்சாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சையப்பன் கல்லூரியில் ஆசா ஞான சம்பந்தம் கிளாஸ் எடுக்கிறாருன்னா, மாநில கல்லூரி மாணவர்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி பயணம் பண்ணி அந்த வகுப்பு போய் கேட்கலாம். இங்கே மாநில கல்லூரியில் வந்து தேப்போமி கிளாஸ் எடுக்கிறாருன்னா அங்கே இருக்க மாணவர்கள் இங்கே வருவாங்க. இந்த குடுக்கல் வாங்கல்ங்கிறது அந்த ஒரு அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்கெல்லாம் காங்கிரஸ் பரம்பரையில் வந்தவங்க, கதர் உடையில் இருக்கக்கூடியவங்க, அவங்க சொல்லக்கூடிய அந்த புராண இதிகாச இடைக்கால இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த பக்தி இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறப்ப, திராவிட சிந்தனை மரபில் இருக்கிறவங்க பகுத்தறிவுவாதிகள் எதிர்கேள்வி எழுப்பும்போது ஏற்படக்கூடிய உரசல், நட்பு, அறிவு, ஒரு அறிவு தேடுதலான ஒரு சமுதாயத்தை இந்த திராவிட இயக்கம் வழங்கிச்சு அப்படிங்கிற ஒரு பதிவை ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கிறார். ஏன்னா அதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து தொல்காப்பியத்தை வந்து இவர்கிட்ட போய் படித்தோம், இந்த வகுப்பில் போய் படித்தோம், இந்த ஒரு வகுப்பில் போய் படித்தோன்னு சொல்லணும். இதில் இன்னொரு எனக்கு ஒரு இது நடந்தது 50களில், 1950ல் மாநில கல்லூரி இருக்கக்கூடிய வகுப்புக்கு பச்சையப்பன் கல்லூரி வகுப்பு வர்றாங்க. கிறித்துவ கல்லூரியில் ஒரு பேராசிரியர் நடத்துறதுக்கு போகிறாங்க. இது நமக்கு ஒரு பண்பாடாகவே இருந்திருக்கு. இன்றைக்கி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன அதை பற்றி பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னா, கிளஸ்டர் இன்ஸ்டியூஷனுங்கிறான். இப்போ 2024 வந்த அந்த கல்வி திட்டத்தில், கல்வி வரையறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இந்த வகுப்பு மாணவனாக இருக்கலாம், மாநில கல்லூரியில் படிக்கிற மாணவனாக இருக்கலாம், நீ போய் பச்சையப்பன் கல்லூரியிலையும் போய் வகுப்பு அட்டன் பண்ணலாம், அதுக்கும் உனக்கு வந்து அங்கே படிக்கிற படிப்பையும் கணக்கில் எடுத்துக்கிடுவோங்கிற மாதிரி. அதாவது கிளஸ்டர் இன்ஸ்டியூஷனும் இது 50 வருஷத்துக்கு 1950 நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோம். இது இந்த நாவலை பார்த்தோன்னே எனக்கு அதே தோணுது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு வளமான ஒரு கல்வி பண்பாடுகிட்ட நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கோம். இன்றைக்கி இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு புது ஸ்கீமாக நமக்கு வந்து கொடுக்குறான். ஆனால் அது நம்மகிட்ட இருக்குது, பரம்பரையாக இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அற்புதமாக இவர் பதிவு பண்ணுறாரு. பல சம்பவங்களை நாவலில் சொல்லிகிட்டே போகிறார், சுவையான சம்பவங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார் வந்து அவருக்கு ஒரு இடம் இருக்குது. இப்போ தினத்தந்தி இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்க பெரியார் இடம் இருக்குது, ஏரியா சுற்றி அவருக்கு நிறைய இடம் இருக்குது. அந்த இடத்த அவர் மிகை இடம் நிறையா வச்சுருக்காரு. அப்போ ஆதித்தனார் வந்து வெவ்வேறு இடங்களில் தினத்தந்தி பத்திரிக்கை நடத்துகிறார். மயிலாப்பூரில் ஒரு இடத்துல ஆஃபீஸ் வைக்கிறாரு, இன்னொரு இடத்துல வைக்கிறார். எல்லா இடத்துல இருந்து அவரை துரத்துறாங்க. ஏன்னா ஒரு நான் பிராமின் ஒரு பத்திரிக்கை நடத்துகிறார், தமிழில் நடத்துகிறார், தூய தமிழில் வைக்கிறார், வடமொழி சொல்லி கலப்பில்லாத ஒரு பத்திரிக்கை நடத்துகிறார். திராவிட இயக்க செய்திகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. பெரியார் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் இடத்த குறைஞ்ச ரேட்டுக்கு அவருக்கு விற்கிறார். யாருக்கு? ஆதித்தனாருக்கு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இந்த நாவலில் வரும், நம்ம பையன் நம்மால் நடத்திட்டு போகிறான், நமக்குன்னு ஒரு பத்திரிக்கை வருதுயா, இத்தனை காலத்துலேயும் எதிர்த்து நின்று தன்னிச்சு விடாமல் நடத்திட்டு வர்றான்ல, அப்போ பேப்பர் தட்டுப்பாடு பயங்கரமாக, காகித தட்டுப்பாடு பயங்கரமாக இருக்குது, அதையும் மீறி நடத்துகிறான் அவன். எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு குறைச்ச ரேட்டு கொடுப்போம்னு கொடுக்குறாரு. அப்போ தினத்தந்தியில் 2 பக்கம் வருது, ஒரு சிறப்பு செய்தி. என்ன செய்தி? அதெல்லாம் நாவலில் வருது. என்ன வருதுன்னா, மற்ற எந்த பத்திரிகையிலும் வெளிவராத செய்தி அப்படின்னு 2 பக்கத்துக்கு வரும். அது வராத செய்தி எதுவாக இருக்கும், நமக்கு விட்டுறாரு தமிழ் மகன் அப்படின்னு அந்த செய்தி உண்மை. அப்போ புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட செய்திகளெல்லாம் தினத்தந்தியில் வந்திருக்கு, அவருக்கு அந்த இடத்த கொடுக்கணும். பெரியார் சொன்ன விஷயங்கள் அதில் வருது. அடுத்த 60 காலகட்டத்தை தமிழ் மகன் எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, 60 சினிமா திரைப்படங்கள் 60 பாடல்கள் இருந்து 6 பாடலாக குறைந்த காலகட்டமாக அது. அவர் சொல்கிற எல்லா காலத்தையும் பார்க்குறப்ப ஒன்று அரசியல் அப்படியே மெல்ல போகும், இல்லைன்னா இந்த சினிமா, இது ரெண்டையும் பின்னி பிணைஞ்சு தான் இந்த நாவல் நடந்தது. 60களை பற்றி என்ன சூழல், சமூக சூழல் எப்படி இருக்குன்னா, அண்ணா மரணம் அடைகிறாரு, ராஜாஜி அண்ணாவை ஆதரிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அரசியலையும் சினிமாவையும் தவிர்த்து விட்டு ஒரு பயம் வாழ முடியாதுடா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை பற்றி அவர் விவரிக்கிறாரு. ஜெயகாந்தனை இன்னும் ஒரு எழுத்தாளன் வர்றான், அவன் வந்து சென்னை பாஷையில் எழுதுகிறான், அதுவும் பிராமண பாஷையிலையும் எழுதுகிறான். இதெல்லாம் நாவலில் வருது.
அடுத்து போகிற போக்கில் அப்பப்போ சில விஷயங்களையும் சொல்கிறார். அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். 70கள் அவர் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு சமூக மாற்றத்தில் இந்த பசுமை புரட்சிங்கிறத பற்றி ஐயாலாம் வந்திருக்கிறாங்க. அதை பற்றி ரொம்ப விவாதிக்கிறார். பசுமை புரட்சினால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத, நமக்கு சொல்லப்பட்ட பசுமை புரட்சி என்ன, நடந்த பசுமை புரட்சி என்னங்கிறதெல்லாம் அவர் போகிற போக்கில் அது கதாபாத்திரங்கள் வழியாக அவர் ஒரு பெரிய இதை பண்ணுறாரு. அடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். எல்லாத்துலேயுமே சினிமா வரும். சினிமாவுக்கு நிறைய புதுமுகம் வந்திருக்கிறாங்க, இதுவரை பார்த்துராத கலரில் இருக்காங்க அவங்க எல்லாருமே அப்படிங்கிறத சொல்கிறார். இறக்குமதியை பற்றி சொல்கிறார். நடிக்க வந்தே நம்ம ஊர் நாடகம் நடித்தவன் தான் சினிமாவில் இருந்தான், அதை பற்றி சொல்கிறார். அடுத்து ஒரு வருத்தப்படுற மாதிரியான சில சம்பவத்தை சொல்கிறார். என்ன நோக்கத்துக்காக, என்ன காரணத்துக்காக நீதி கட்சி தொடங்குச்சோ அது அந்த நோக்கம் எதுவுமே நிறைவேறின மாதிரி தெரியலையேங்கிற கவலையை 70களில் இருக்கக்கூடிய இதை பதிவு செய்கிறார். அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, தியாகராஜன் படிக்கிற காலத்திலே திராவிட இயக்க சிந்தனையிலே வளர்ந்து வந்தவன், இந்த சூழல் அவனை எப்படி சுற்றி சுழல் காற்று போல் மாற்றி அவன் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட முரண்பாடு, அதிகபட்சமாக வாழ்க்கையில் எங்கேயோ போகணும்னு நினச்சவன் உயர்ந்த அதிகபட்சமாக ஒரு அரசு அலுவலகத்தை பிடிக்க வேண்டிய நிலைமை, அதனால் அவன் வீழ்ச்சி அடைந்த ஒரு வரலாறு, இதெல்லாம் 70களில் பதிவு செய்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலில் பற்றியும் பேசுகிறார். முரசொலி, அதாவது இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறார், அந்த காலகட்டத்தில் சில சம்பவங்களை முரசொலி படிச்சுக்கிட்டு இருந்தவெல்லாம் தினகரனுக்கு மாறிட்டான் அப்படின்றதெல்லாம் காட்டுறார். அதுக்கான காரண காரியத்தையும் அவர் அப்படியே ஒரு பெரிய பயணமாக பண்ணுறாரு. அடுத்து பெரியாரோட உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றம், அதனால் அரசியலில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. அப்புறம் எம்ஜிஆர் ரொம்ப புகழடைஞ்சு வர்றார். எம்ஜிஆரை பற்றி என்னென்ன கிண்டல் கேலிகளுக்கு முன்பு இந்த நூலை வாங்கி மீண்டும் ஒரு முறை வாசித்தேன். அந்த வகையில் அவர் என்னை இங்கு பேச வாய்ப்பு தந்து அவருடைய படைப்புகளை குறித்த இந்த நிகழ்விலே பங்கெடுக்க செய்திருக்கின்றார். பொதுவாக கல்வி புலங்களில் நாவல்களை வகைப்படுத்தக்கூடிய ஒரு வகைமை உண்டு. இது குடும்ப நாவல், இது வரலாற்று நாவல், இது ஒரு சமூக நாவல் என்று ஒரு வகைப்பாடு செய்வார்கள். இந்த வெட்டும்புலி நாவலை எப்படி வகைப்பாடு செய்யலாம் என்று பார்க்கின்றேன். இது வரலாற்று நாவலா, சமூக நாவலா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நானே இது ஒரு சமூக வரலாற்று நாவல் என்று தீர்மானித்து கொண்டேன். ஒரு சமூகத்தினுடைய ஒரு நீண்ட வரலாறை, சற்றேறக்குரிய 3/4 நூற்றாண்டு வரலாற்றை தமிழ் மகன் மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு நீண்ட பயணத்தை இந்த நாவலின் வழியாக நாம் கண்டடைய முடியும். இந்த நாவல் எப்படி தொடங்குகிறது என்றால், தீப்பெட்டி, வெட்டும்புலி என்று ஒரு தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஒரு புலியை இந்த அழகான ஒரு படம், இந்த நான் படிக்கிற காலத்திலே இந்த படத்தை பார்த்துருக்கேன். என் சொந்த ஊர் மதுரையிலேயே இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இது. பின்னாடி மதுரையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரியான ஒரு படம் இருக்குது. ஒரு சிறுத்தையை ஒருத்தன் புலியால் அருவாளால் வெட்டுறது, இதுதான் இந்த படத்தோட இது. இதை வச்சு அவர் இந்த கதையை பின்னோக்கி போகக்கூடியது வகையில் இதை எழுதியிருக்கிறார். இந்த கதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி 2 பேரைங்க, இது எங்கள் தாத்தா தான், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய 2 பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. பிரபாஸ்னு ஒருத்தர், பெர்னாண்டஸ்னு ஒருத்தர். ஒரு குறுகிய கோடை விடுமுறைக்கு சென்னைக்கு வந்தவர்கள் அல்லது தமிழகத்துக்கு வந்தவர்கள். இந்த படத்தில் இருக்கக்கூடியவர் நம்ம தாத்தா, கொள்ளு பேரைங்க, நம்ம தாத்தாவோட பெரியப்பா அப்படிங்கிற வகையில் தெரிஞ்சு இதை தேடி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த பயணம் போய் கடைசியில் அவங்க தாத்தாவை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வெவ்வேறு விஷயங்கள் இந்த நாவலில் கண்டறியப்படுகிறது. ஒரு சமூகத்தினுடைய சில பேர் இதை திராவிட இயக்கத்தினுடைய நாவல் அப்படின்னு இதை முன்மொழிகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நீண்ட பயணத்தில் ஒரு உளவியல் விஷயத்தை பார்க்கணும். நமக்கு ஒரு சமூகத்தில் நம்ம சமூகம் எப்படி தொடங்குச்சு அப்படின்னீங்கன்னா, நமது ஒரு வேட்டை சமூகம். வேட்டையாடி தான் நம்ம ஒரு எல்லா விஷயத்தையும் வென்றெடுத்து பழக்கப்பட்ட ஒரு சமூகம். வெற்றியோடு தொடர்புடைய ஒரு விஷயம். காலப்போக்கில் என்னென்னா, வெற்றியோடு நம்ம எல்லோருமே இணையணும்னு விரும்புகிறோம். வெற்றியோடு விரும்புகிறது தான் நம்மளுடைய தேவையாக இருக்கிறது. அதனால் ஒரு சாதனை படைத்த அல்லது ஒரு பெரிய ஒரு வெற்றியோடு தொடர்புடைய ஒருத்தரை பற்றி
அவர் தான் தாத்தாவாக இருக்கிறதில்ல ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த நாவலில் அடிப்படையாக இருக்கிறது. நமக்குன்னு ஒரு கதை மரபு இந்த தமிழ் மகன் எப்படி எந்த இலையிலிருந்து இந்த நாவலை முன்னெடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு மரபு, நமக்கு வளமான ஒரு மரபு இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது ஒரு கதை பாடலிலிருந்தே கூட பார்க்கலாம். எவன் வெற்றி அடைந்தானோ அல்லது யார் ஒரு சாதனையை செய்தானோ அவனை பற்றி பாடக்கூடிய ஒரு மரபு நம்மகிட்ட இருக்குது. சம்புலிங்கம் கதை பாடல்கள்னு சில பகுதிகளில் இருக்குது, சந்தனத்தேவன் கதை பாடல்னும் சில பகுதிகளில் இருக்குது, சீவலப்பேரி பாண்டியோட கதை பாடல் இருக்குது, மலையூர் மம்பட்டியான்கிற கதை பாடல் இருக்குது, கதிர்வேல் படையாச்சியாரை பற்றின கதை பாடல் இருக்குது. இப்படி பல கதை பாடல்கள் நம்ம சமூகத்தில் இருக்குது. அந்த சமூகத்தில் அந்த பகுதியில் அவங்க ஏதோ ஒரு சாதனையை புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு சாதனையை செஞ்ச ஒருத்தரை தேடி அடைகிறது மாதிரி இந்த நாவல் தொடங்குகிறது. ஏன்னா ஒரு வளமான மரபில் இருந்து தான் தமிழ் மகன் இந்த நாவலை தொடங்குகிறார். நான் கூட யோசித்தேன், ஏன் இதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவர் நேரடியாக ஒரு சமூகத்தை பற்றி பேசிடலாமே, அல்லது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பற்றி நேரடியாகவே பேசிடலாமே, இதுக்கு ஏன் இந்த வெட்டும்புலி அப்படின்னு ஒரு குறியீடை வச்சுட்டு ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான மரபு இதுதான். ஒரு வளமான ஒரு இலக்கிய மரபில் இருந்து அது இதை தொடங்குறார். அது இன்றளவு தொடருது. இன்றைக்கி கூட சில பேர் பெருமிதமாக தன்னுடைய பேரை, இன்றைக்கி கூட ஒருத்தர் சிறுத்தை சிவான்னு பேர் வச்சுருக்காரு, பார்த்துருக்கீங்க இல்லையா? அட்டாக் பாண்டின்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. இதெல்லாம் இந்த மரபு தான். இந்த மரபு இது நம்மளை விட்டு போகலை. இதெல்லாம் இந்த நாவல் நமக்கு சொல்லுது. இந்த நாவலோட பயணத்தில் இது போதிரி பல மனிதர்களை நம்ம கன்றடைய முடியும். ரெண்டாவது, இது சின்னாரெட்டியோட கதை. எப்படி இந்த சம்புலிங்கம் கதை பாடல், சீவலவேரிப்பேண்டி கதை பாடல் போல் தமிழ் மகன் சின்னாரெட்டியோட ஒரு கதை பாடலாக இதை சொல்கிறார். ஆனால் அவர் தனிப்பட்ட கதை பாடலாக இல்லாமல் ஒரு 3/4 நூற்றாண்டினுடைய வரலாறை மிக நுட்பமாக சொல்கிறார். இதுக்கான உழைப்பை பற்றி நிறைய விமர்சனங்கள் நான் படிச்சிருக்கேன். அவருடைய இதை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இவருடைய உழைப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட இதில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கலை வெளிப்பாடு இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமாக இந்த நாவலில் பதிவாகிருக்கிறது. ஏன்னா தமிழ் மகனுக்கு எவ்வளவோ அடையாளங்களில் வெட்டும்புலி ஒரு முக்கியமான அடையாளமாக நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த நாவலோட தன்மையை பற்றி சொல்கிறதா இருந்தால், பிரபஞ்சன் வானம் வசப்படும்னு ஒரு புதினம் எழுதினார். அந்த புதினம் அவர் எழுதுகிறப்ப நான் குமுதத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு அவரும் குமுதத்தில் இருந்தார். இந்த நாவலுக்கான களத்தை பீச்சில், அதாவது ஹைஸ் ஹவுஸ் பக்கத்துலேருந்து என்கிட்ட சொன்னார். அப்போ திருப்பூர் கிருஷ்ணன்ட்ட, அப்போ திருப்பூர் கிருஷ்ணன் அங்கே இருக்கிறப்ப இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னே அவர் உடனே இதை ஒரு குறிப்பாக கொடுங்க, இதை நம்ம தினமணியில் வெளியிட வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்கிறப்ப அவர் சொன்னார், பாரதி பாலன், அது பின்னாடி அது பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கிறார், இந்த நாவலை நான் எப்படி எழுத போகிறேன்னா, எல்லாரும் அரண்மனையோட வரலாறை பற்றி தான் எழுதுகிறாங்க, ஒரு அரசர்களுடைய வரலாறாக தான் இருக்குது, நான் தான் முதல் முறையாக ஒரு குடிமக்களோட வரலாறை நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறத சொன்னார். இதுவரைய பூரா அரசர்கள் வரலாறு எழுதின காலகட்டத்தில் ஒரு குடிமக்களோட வரலாறு எழுத போகிறேன். அந்த தன்மை இந்த நாவலில் ஒரு பெரிய இதில் எல்லாரும் வர்றாங்க. எம்ஜிஆர் வர்றாரு, கலைஞர் வர்றாரு, சிவாஜி கணேசன் வர்றாரு. ஆனால் அவங்களெல்லாம் விட கிராமம் ஒரு நிலப்பரப்பாக காட்டுறாரு. இன்னொரு இந்த நாவலில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இலக்கிய மரபில் தஞ்சாவூர் வட்டாரம் ரொம்ப அழகாக பதிவாகியிருக்கிறது. கரிசல் இலக்கியத்தை ராஜநாராயணன் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கார். நாஞ்சில் நாட்டோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப பதிவாகிருக்கு. நான் சொல்கிறது இலக்கியத்தில், நவீன இலக்கியத்தில், புதினம் போன்ற சிறுகதை போன்ற இலக்கிய வடிவங்களில் சொல்கிறேன். ஆனால் சென்னையோட வரலாறை ஜெயகாந்தன் ஓரளவுக்கு அவர் பார்வையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பற்றி, நிலக்காட்சிகளை பற்றி, மக்களை பற்றி பெரிய பதிவுகள் எதுவுமே இல்லை, யாருமே பதியலை. அந்த குறையை தமிழ் மகன் மிக நேர்த்தியாக பூர்த்தி செய்திருக்கிறாருங்கிறத ரொம்ப இந்த நாவல் நமக்கு மிக அழகாக சொல்லுது. ஒரு அழகான அந்த ஒரு 3/4 நூற்றாண்டருடைய மக்கள் எப்படி இருந்தாங்க, மக்கள்னால் அவங்க பேசுகிற வட்டார வழக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய குடும்ப அமைப்பு மட்டும் இல்லை, அவங்க எப்படி சிந்திச்சாங்க, அவங்க சிந்தனையில் எப்படி என்ன உட்கார்ந்துருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவலில் ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு.
இனி இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை வந்து எப்படி தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 அழகான ஒரு குறியீட்டு தன்மையில் தான் இந்த நாவலை தொடங்குகிறார். நான் முன்னாடியே சொன்னது போல் பிரபாஸ் பெர்னாண்டஸ், இந்த பேர்லேயே கூட அவர் ஒரு சின்ன, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்கணும். நம்ம திருவள்ளூர் பகுதியில் இருந்தவங்களோட பேர் வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்கியிருக்கிறாங்க. இறங்கிட்டு தன்னுடைய தாத்தாவை தேடி போகிற பயணம் தான் இந்த பயணம். இது கதை தொடங்குது. கதை எப்படி முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க திருப்பி இந்த இதெல்லாம் தேடுதல்லாம் முடிஞ்சு எதோ கிடச்சிருக்கு. அதே இந்த நாவல் தேடுறப்ப எதோ நம்ம இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று விட்டுருவோம், அதை ஒரு இதை போட்டு தேடுறப்ப நம்ம தேடினது கிடைக்காது, என்னென்னமோ புதுசாக எதோ கிடைக்கும். நம்ம முத்துக்குமாரோட தூர் கவிதை மாதிரி எதோ கிடைக்கும். அப்படி நிறைய கிடைச்சதெல்லாம் அவர் தொகுத்து ரொம்ப அது இயல்பாக சொல்லியிருக்கிறார். அதுதான் இதில் சிறப்பு. இது ரொம்ப ஆழமாக இருக்குது. திருப்பி போகிறப்ப விமான நிலையத்தில் அவங்க திருப்பி இதெல்லாம் தேடி கண்டடைஞ்சிட்டு கதை தொடங்குறது. விமான நிலையத்திலேருந்து இறங்கி இவ்வளவு பயணம், ஒவ்வொரு ஊராக திருவள்ளூர் மாவட்டத்தை முழுக்க சுற்றிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பயணத்துக்கு பிறகு திருப்பி போகிறாங்க. போகிறப்ப விமான நிலையத்தில் போகிறாங்க. அது ஒரு குறியீடாக எழுதுவார். அங்கே இருக்கிறது கனிமொழி தானே, விமான நிலையத்தில் கனிமொழி இருக்கிறது காட்டுவாங்க. நம்ம எம்பி அவங்க இருக்கிறாங்க. ஓ ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்காங்க அப்படின்னு. அவங்க மந்திரியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அழகிரி தான் மந்திரி அப்படிங்கிற மாதிரி அந்த நாவல் கடைசியாக முடிப்பார். இது ஒரு காலத்துக்காக அவர் வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த பயணம் பொதுவாக அந்த நாவல் எப்படி பயணப்படுதுன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் சினிமா இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி அரசியல் சினிமா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயம், இதை ரொம்ப ஆழமாக அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார். இரண்டு முக்கியமான பாத்திரம். நீங்கள் இந்த நாவலை படிக்கணும், நான் முழு நாவலையும் சொல்ல முடியாது. அதுக்காக நான் வந்து அதனுடைய கோட்டு சித்திரம் போல் அந்த நாவலுடைய வரைபடத்தை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன். சிவகுரு அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் தியாகராஜன். ஒருத்தர் சிவகுருங்கிறது சினிமா எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சினிமா எடுக்கணும் அப்படி, அது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 1930 40களில் சினிமா தியேட்டர்கள் அதாவது ஸ்டுடியோஸ் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தொடங்குது நாவல். அப்பே நிலப்புலன்கள்லாம் விற்று எண்ணெய் வியாபாரி, சவுக்கு மரம் வைக்கிறவர், இவங்கெல்லாம் தங்களை சேர்ந்த இதுவரை தலைமுறையாக சேர்த்து வச்ச பணத்தை முதல் முறையாக அந்த சினிமான்னு ஒன்று வருது, அதில் சினிமா படம் ஒரு படமாவது எடுத்துடணும் வாழ்க்கையிலங்கிறதுக்காக பெண்ணி அவங்க வாழ்க்கை எப்படி முடியுதுங்கிறத கொண்டு போய் இருக்கிறார். இன்னொன்று தியாகராஜன். இந்த தியாகராஜனை ஒவ்வொரு திராவிட இயக்க வரலாற்றில் தியாகராஜனை போல எத்தனையோ பேர் இருக்கு. தமிழ் மகனும் ஒரு தியாகராஜன் தான், பாரதி பாலனாகிய நானும் ஒரு தியாகராஜன் தான், மோகனா இன்னைக்கு எங்களுக்கு பின்னாடி வந்த மோகனாவும் ஒரு தியாகராஜன் தான். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் மீது இந்த திராவிட சிந்தனை என்பது ஊறி போச்சு, எங்கள் ரத்தத்தில் ஊறிச்சு. நாங்கள் அந்த மரபில் தான் வர்றோம். எப்படின்னா என்னதான் உடை மாற்றினாலும் சரி எங்களுக்குள்ளே அப்படி இருக்கும். அதுதான் அந்த தியாகராஜன் வெளிப்பாடு. பலர் நம்ம அந்த தியாகராஜனை போல் பலரை பார்க்கலாம். நான் காமராஜன் எங்கள் ஊருக்கு பக்கத்து இருக்கார், அவரும் ஒரு தியாகராஜன் தான். ஜெயபிரகாசம் எழுத்தாளர், இன்னொரு தியாகராஜன் அவர். இந்த கதையோடு நம்ம ஜெயபிரகாசத்தை பொருத்தி பார்க்க முடிகிறது. அவரும் ஒரு அரசு அலுவலகராக இருந்து மாறினார். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சினிமாவில் போய் அவர் எப்படி கஷ்டப்பட்டு நோய் வந்து பிச்சை எடுத்து, இன்றைக்கும் கூட யூடியூப்பில் திடீர்னு வரும், இவர் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு ஒரு பெரிய நடிகை போடுவாங்க, பெங்களூரில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதே போல் சிவகுருங்கிறவன் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் ஒரு பெரிய விவசாயியாக இருந்தவன் சினிமா ஆசையில் அப்பா மகன் என்று எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாருங்கிறத இந்த விஷயத்தில் அழகாக சொல்லுகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா அதே போல் தியாகராஜன் என்ற ஒருத்தர் திராவிட சிந்தனை அந்த இதில் ஏற்பட்டு அவருக்கு ஏற்பட்ட மனைவி ஹேமான்னு ஒரு மனைவி, அவர்களோட ஒரு இணைப்பு ஏற்பட முடியாமல் அவர் வீழ்ச்சி அடைஞ்ச கதையை வந்து இவர் சொல்கிறார். அதுக்கு பல காரணங்களை வந்து நாவல் ஒரு பெரிய உரையாடலை போல விவாதிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாவல் முழுக்க இன்னொரு கேரக்டர் வருகிறார், லட்சுமண ரெட்டி. இந்த நாவல் முழுக்க வருது. இந்த நாவலில் பார்த்திங்கன்னா ஜாதிய ஒழிப்பு, பிராமண எதிர்ப்பு, இது பற்றின செய்திகள் வருதுன்னா இது ஒரு பிரச்சாரமாக வரல.
இது பற்றி மக்கள் நேர்முதமாகவும் எதிரெதிரியாகவும் எப்படி பேசுகிறார்கள் என்ற பார்க்க. இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் அன்றாட வாழ்க்கையில் ஒரு சாதாரண தெருவில் இருக்கக்கூடியவங்க, வீட்டில் பாத்திரம் வளர்க்குறவங்க, சோறாக்குறவங்க என்ன மாதிரியான சிந்தனைகள் இருக்காங்கங்கிற ஒரு விஷயம். இதுதான் இந்த நாவலோட அடிப்படை. இந்த நாவலை நம்ம இந்த நாவலில் பல நுட்பங்களை கையாண்டிருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுமுக முதலியாருங்கிறவர் சினிமா ஆசையில் சென்னைக்கு வர்றாரு. சென்ட்ரலில் இறங்கி அவர் எங்கே இருந்துருக்குது அப்படின்னா பிரசவயாக்கத்தை நோக்கி அவர் ட்ராம் வண்டியில் போகிறார். அந்த பயணத்தில் அவர் பார்க்குற காட்சியெல்லாம் அந்த 1930, 40 சென்னையை நமக்கு முன்னாடி தமிழ் மக்கள் நுட்பமாக காட்டுறாரு. ட்ராம் வண்டியில் போய்க்கிருக்கப்ப ட்ராம் வண்டி ஓட்டுறவனும் ராமம் போட்டிருக்கான், டிக்கெட் கொடுக்குறவனும் ராமம் போட்டிருக்கான்னு போகிற போக்கில் அவர் சொல்லிட்டு போகிறார். அப்போ அந்த ஸ்டுடியோக்குள்ளே போகிறார். அந்த ஸ்டுடியோவோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் எப்படி இருந்துச்சோ அதே தான் ஸ்டுடியோக்குள்ளே இருக்குது. போனோடனே அந்த மேனேஜர் உட்காரக்கூடிய இடம், வெளியில் காவலாளி, உள்ளே விடுறது. ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போகிறத பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஜினி, எம்ஜிஆர் படத்துக்கு ரஜினி, கமல் போன்றவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸ்டுடியோக்குள்ளேங்கிறது ஒரு பெரிய கோட்டை, அதையே உடச்சிட்டு எப்படி இப்போ. ஆனால் 30கள்லேயே அதே நிலைமை இருந்துச்சு அப்படிங்கிறத தமிழ் மகன் ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாவலில் இந்த நாவலோட ஆசிரியருக்கு அந்த வெட்டும்புலி இல்லை அந்த சின்ன ரெட்டி அந்த இதை பார்க்குறாரு பாருங்க. அந்த புலி, அதாவது தோட்டத்தில் இருக்கிறாரு, இரவு காட்சியெல்லாம் இரவுல அப்படி இருக்குது. ஆட்டு கடை போட்டிருக்காரு. இரவு இன்னுக்கும் அந்த காட்சியெல்லாம் இருக்குது. அப்படி கண்ணு முன்னாடியே கொண்டு வைக்கிறார். எல்லா கடையும் சேர்த்து ஒரு மரத்தடியில் அப்படியே சேர்த்து வச்சுட்டு அந்த ஒரு கட்டில் படுக்க போகிறாரு. படுக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல வேறுபட்டதுனால அந்த அருவாள் எடுத்து முதுகு அப்படி சொரிச்சு அந்த காட்சியால் ரொம்ப 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 பிரமாதமாக அவர் ஒரு சினிமா கண்ணு முன்னாடி ஓட்டுறது மாதிரியே அவர் கொண்டுட்டு போகிறார். எல்லாம் முடிச்சுட்டு அவர் போகிறாரு. ஆடுகளுக்குள்ளே ஒரு சலசலப்பு கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வளர்க்குறவங்க ஒரு ஆடு ஒரு வித்தியாசமாக கற்றுனா கூட அதுக்கு என்ன நோயின்னு சொல்கிற அளவுக்கு பின்னாடி ஒரு மருத்துவரை பற்றி சொல்கிறேனே அதை சொல்கிறார். அந்த ஆடோட மூமெண்ட்டில் அது இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை பற்றி சொல்கிறாரு. ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. கூட வேட்டைக்கு நாய் வச்சுருக்கிறாரு. நாயோட பார்வை, நாய் அங்கிட்டுக்கிட்டு ஓடுறதை காட்டுறாரு. இவர் என்ன ஏதுன்னு பார்க்குறா. அந்த வழக்கமாக இவர் போட்ட உடனே அந்த மரத்தை சுற்றி அந்த கடை ஆடுகள்லாம் ஒரே இடத்துல வந்துடும், வட்டமாக செட்டில் ஆயிரும். ஆனால் அன்றைக்கி ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு அப்படியே பார்க்குற மாதிரி அதை கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு விவரிச்சிருப்பார். கண்ணில் பார்த்தது மாதிரி அப்படி ஒரு இது இருக்கும். அது முடிஞ்ச உடனே பார்த்தா ஒரு உருவம் வரும், ஒரு வித்தியாசமான விலங்கு உருவம். அது கண்ணு மட்டும் அப்படியே தீயை இழுத்து வச்சு கட்டின மாதிரி இருக்குங்கிறத அப்படி அழகாக சொல்லியிருப்பார். அந்த தீ பிளம்பு போல் இருக்குது அப்படிம்பார். ஏதோ ஒன்று ஆபத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் அருவாள்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருப்பார். ஒரு சினிமாவில் மாதிரி எழுதுகிற மாதிரி எழுதலை அவர். யதார்த்தமாக என்ன நடக்கும், முதல்ல இவர் தான் கீழே விழுகிறார். அந்த சிறுத்தை பாஞ்ச உடனே இவர் கீழே விழுகிறார். விழுந்தோடனே எந்திரிச்சு அதை தாக்க போகிறார். அது வைத்து அந்த காட்சி, அதை எப்படி எங்கே அடிக்கிறார், எந்த போர்ஷனில் அடிக்கிறாருங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இவர் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். பல விஷயங்களை இந்த நாவலில் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த நாவலுக்கு ஒரு வரைபடம் ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் வருது. இந்த நாவலோட அடிச்சரடு என்னங்கிறத நான் தொடக்கத்தில் சொல்லிட்டேன். சரி, இந்த நாவலுக்கு அவர் ஒரு வரைபடம் கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு எங்கே எப்படி போகணுங்கிறதுக்கு வரைபடம் கொடுக்குறது மாதிரி ஒவ்வொரு 10 ஆண்டுகளையும் தனித்தனியாக பிரிக்கிறார். முதல் 10, 2ஆம் 10, 30 to 40, 40 to 50 அப்படி 10 பிரிக்கிறார். அந்த ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு கால பயணம் என்று ஆசிரியர் ஒரு உரையாடலை நிகழ்த்துறார். இது நம்ம அந்த நாவலுக்குள்ளே போகிறதுக்கும் அந்த நாவலிருந்து வெளியே இன்னொரு காலத்துக்கு மாறுவதற்கும் ரொம்ப எளிமையாக இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலேயும் தமிழகன் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். 1930 தொடங்கி 2000 வரைய நாவல் பயணம், மிகப்பெரிய பயணம். முதல்ல என்னென்னா 40களில் எப்படி வாழ்க்கை இருந்துச்சு அப்படிங்கிற பார்க்குறாரு. 40களில் பிராமணர்களுடைய அந்த ஆதிக்கத்தை பற்றி பேசுகிறார். இவர் பேசுகிறது பிராமணர்கள் மெல்ல மெல்ல புலம்பெயர தொடங்கி விட்டார்கள். அதாவது கிராமங்கள்லையும் சரி, சிறு நகரங்கள்லையும் சரி, அக்ரஹாரத்தோட அடர்த்தி குறைகிறது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார் 40களில். அதை ரொம்ப பிரமாதமாக அவர் பல உரையாடல்களில் சொல்கிறார்.
ரெண்டாவது கணக்கு பிள்ளை, தலையாரி, இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய நிர்வாகம், அவர்களுடைய அடக்குமுறை எப்படி இருந்துச்சு, அடித்தட்டு மக்களை அவங்க எப்படி சுரண்டினாங்கங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இரண்டாவது, சுதந்திர போராட்டம்னா நம்ம பாட புத்தகத்தை படித்த சுதந்திர போராட்டத்தில் கிராம அளவில் அதனுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். சுதந்திரம் உண்மையிலே வேணுமா அப்படிங்கிறத மக்கள் கேள்வி எழுதிப்பாங்க. சுதந்திரம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய உரையாடலை ரொம்ப ஆழமாக ஒரு பாத்திரங்கள் வழியாகவே பேசுகிறார். சுதந்திரத்தை விட சமூக விடுதலை நமக்கு ரொம்ப தேவை இருக்குது. அரசியல் விடுதலையை விட சமூக விடுதலை ரொம்ப நமக்கு தேவையாக இருக்குங்கிறத, அந்த கால சூழலில் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம கண் முன்னாடி பல விஷயங்களை வந்து அவர் காட்டுறார். பின்னாடி நான் சில உரையாடல்களை நான் சொல்ல காட்ட விரும்புகிறேன். அதில் இன்னொரு பெரிய விஷயம் போது என்னென்னா, மக்களோட உணர்வு என்ன மாதிரி இருந்துச்சு, குறிப்பாக பிராமணர்களை பற்றின ஒரு எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அவர் சில உரையாடலை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம ஆங்கில நான் ஏன் சுதந்திரத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல, சுதந்திரத்தை விட சமூக விடுதலை அவர்களுக்கு அவசியமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்மிடியட்டாக உடனடியாக அவர்களை பாதிக்கிறது அரசியலை பற்றி, விடுதலை பற்றி இல்லை. நான் பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை எப்படி அடக்கி ஆள்றான், அடுத்த தெருவுக்காரன் அவன்கிட்டருந்து நம்ம விடுதலை அடையணுமே அப்படிங்கிற உணர்வை தான் இந்த நாவலில் சில பகுதிகள் நமக்கு வந்து அந்த நிலைமையை 40கள் 30களில் இருந்த நிலைமையை நமக்கு சுட்டு காட்டுறார். ஒரு வசனம் வருது, வெள்ளைக்காரனை மாதிரி இவன்களும் காப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு வருது. அவங்கள மாதிரி பாஷை பேசுகிறாங்க, அதாவது ஆங்கிலத்தில் பேசுகிறது. பிராமணர்கள் இங்கே ஆங்கிலத்தில் பேசுனதை அவங்கள மாதிரியே இவங்களும் பாஷை பேசுகிறானுங்க அப்படின்னு. வெள்ளைக்காரனை விட இவங்கள முதல்ல விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி டைலாக் சில இடத்துல வருது. அடுத்து அதுக்கு மாற்றாக சில கருத்துங்க இன்னொரு கேரக்டர் பேசுது. அவன் படிக்கிறான், நம்ம பசங்க செருப்பு தைக்கணும், வண்டி ஓட்டணும், படிப்புனா மாத்திரம் கசக்குதாக்கும், அவன் ஒசத்தி நாம் செய்கிறது மட்டம்னு ஆயிடுதா அப்படின்னு ஒரு வசனம் வருது. இன்னொரு இடத்துல இந்த தசரத ரெட்டியும் மங்கம்மாவும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, குருவிக்காரன், பள்ளி, பறையன், செட்டி, கம்மான் எல்லாம் சமம்னு சட்டம் வரப்போகுதான், அப்புறம் எல்லோரும் ஒரே வேலையை செய்ய வேண்டியது தான். அதற்கு மங்காத்தா பதில், நல்லா இருக்குது, நாமளும் அணில் அடித்து சாப்பிடணும், அவன் வந்து வெள்ளாமை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். குருவிக்காரனும் நாமளும் சமம்னு ஆயிடணும்னு இல்லடி, பாப்பானும் நாமளும் சமம்னு சொல்கிறதுக்கு தான் அந்த சட்டம் வரப்போகுது அப்படிங்கிறான். அதுக்கு மங்காத்தா சொல்கிறான், அது எனக்கு ஒன்றும் சரியாக படலை, அவன் மாரி நாமளும் ஆகணும்னு என்ன, கறி மீனை விட்டு போட்டு தயிர் சோதி சாப்பிட்டுக்கிட்டு நாக்கு செத்து போக வேண்டியது தானா, அடைச்சி நமக்கு எதுக்கு, பாப்பா மாதிரி நம்ம ஏன் ஆகணும் அப்படின்னு ஒரு உரையாடல் நிகழுது. அடுத்து இன்னொரு உரையாடல். ஏன்னா இந்த உரையாடல் வந்து எப்படின்னா நாவல் முழுக்க வெவ்வேறு இடத்துல வருது, அது வழியினால் வரக்கூடிய உரையாடலாக பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏங்க ஐயர்களை திட்டுற விட்டு போட்டு நாமளும் அவங்கள மாதிரி ஆனால் என்ன வேண்டி, அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, சரி நாமளும் நாமம் போட்டுக்கிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா போயிடுது அப்படிங்கிறான். அவன் பதில் சொல்லாமல் பேசாமல் இருக்கான். அடுத்து சொல்கிறான், அடி செருப்பால் மென்ற வெத்தலை சாரை துப்பிட்டு சொல்கிறான், அடி பைத்தியக்காரி முண்டம், தயிர் சாதம் சாப்பிட்டா நீயும் ஐயர் ஆயிடுவியா, கலெக்டர் ஆயிடுவியா, ஜட்ஜ் ஆயிடுவியா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். நம்ம பார்வையில் தயிர் சாதம் சாப்பிட்டா ஐயர் ஆகிடலாமான்னு அடுத்தடுத்து அவன் அடுக்கிறான் பாருங்கள். இதுதான் அந்த வழி. அடுத்து பட்டணத்தில் இப்போ இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாப்பான் மாதிரி எனக்கு ராஜாங்கத்தில் வேலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இது எவ்வளோ நுட்பமாக ஒரு அரசியலை கடத்துகிறாரு தமிழ் மகன்கிறது தான் ஒரு முக்கியமான இடம். இது மாதிரி நாவல் முழுக்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து பேசுகிறார். அடுத்து 30களில் பார்த்திங்கன்னா இன்னொரு சில கேரக்டரை பற்றி சொல்கிறாரு. படவேட்டான்னு ஒரு கேரக்டர். அவன் பார்த்திங்கன்னா காலத்தை வந்து அமாவாசை, இன்றைக்கி அமாவாசைனா காலண்டரில் பார்க்குறோம், இன்றைக்கி 10 பஞ்சாங்கத்தை வச்சு பார்த்துட்டு இன்றைக்கி இல்லை அமாவாசை, நாளைக்கு அமாவாசை, இன்றைக்கி பகல் 12 மணிக்கு தொடங்குதுன்னு எதை சொல்கிறான். ஆனால் அந்த கேரக்டர் சொல்லுது அமாவாசை என்றைக்குங்கிறத காலண்டர் கிடையாது, எது கிடையாது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாற்றம், நீரோட்டம்,
பயிரோட பார்வை, மர செடி கொடிகளோட தன்மை, இவற்றை வச்சுட்டு இன்றைக்கி அமாவாசைங்கிறத அவன் சொல்கிறான். ஒரு கேரக்டர் நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோங்கிறத வந்து தமிழ் மகன் அழகாக சொல்கிறார். இன்றைக்கி தான் அமாவாசை அப்படிங்கிறத சொல்கிறார். அதே மாதிரி இதனோட தொடர்ச்சியாக இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்கிறாரு. வைத்தியர் சின்னாரெட்டின்னு ஒரு கேரக்டரில் 3 நாளாக உடஞ்ச எலும்பை ஒட்ட வைக்கிறதுக்கு அவன்கிட்ட பச்சளை வச்சுருந்துருக்கான். கண் கூட அந்த இதை அவன் நிகழ்த்தி காட்டினார். 5 எலும்பை உடஞ்ச எலும்பை ஒட்ட வைக்கக்கூடிய வைத்திய முறை அவன்கிட்ட இருந்திருக்கு. அதை பற்றி பேசுகிறார். தசை கிழிஞ்சு இந்த இடத்துல இந்த சதை வந்து பாதியாக கிழிஞ்சு தொங்கும்ல, அதை இப்போ இன்றைக்கி சட்டை கிழிஞ்சாலே தைக்க முடியாதுங்கிறான். ஆனால் உடம்பு கிழிஞ்ச உடம்பு அவன் அழகாக நீட்டாக மாட்டு பண்ண. எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன், அவர் சினிமாவுக்கு வந்தது 50 வயசில் தான் நடிக்கவே வந்தார். உலகம் சுற்றும் வாலியும் கொஞ்சம் பின்னாடி வருது, அவர் உச்ச கட்டத்தில் இருக்கப்ப. அதை விமர்சனம் பண்ணுறாங்க. ரைட்டு, எல்லாம் சரி. உலகம் சுற்றும் வாலிபன் வைக்கிறது எனக்கு பிடிக்கலைங்கிற மாதிரியெல்லாம் அந்த கிராமங்களில் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் அழகாக பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. 80களில் எங்களுக்கெல்லாம் அறிமுகமான அந்த இலங்கை பிரச்சனையை பற்றி, அதில் ஏற்பட்ட சமூக சூழலை பற்றி எல்லாம் விரிவாக பேசுகிறாரு. அது எம்ஜிஆர் கருப்பு உடை அணிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. இதுக்கு இடையில் திரும்ப திரும்ப நீங்கள் நினைவு வச்சுக்கிறணும், 3 விஷயம் மறக்காமல் அப்படியே வரும். ஒன்று, சினிமா அப்போ என்ன நடந்துச்சு, அரசியலில் யார் யார் என்ன பண்ணாங்க, இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த தீப்பெட்டி தேடுதல், அந்த விஷயங்களும் வரும். இது சொல்கிறாரு. அடுத்து 90ல் வந்து எம்ஜிஆர் இறந்து போயிடுறாரு. அப்போ போகிற போக்கில் ஒரு கமெண்ட் அடிக்கும், திராவிட ஆட்சி ஒரு பாப்பன பெண்ணிட்ட போய் மாட்டிக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இன்னொன்று முக்கியமான கருத்து சொல்லுவார். பெரிய தடியாக மீசை வச்சு, கடா மீசை வச்சு, பெரிய வீரமாக இருக்கவெல்லாம் டப்புன்னு அம்மா காலில் விழுகிறத பற்றி பேசுவார். அது ஒரு நமக்கு அது வந்து ஒரு பார்க்குறப்ப அதை எழுதின முறையை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஒரு பற்றி 2 பற்றி தான் எழுதியிருப்பார். அதில் நமக்கு வந்து பல சிந்தனையை தூண்டி விடுற மாதிரியான விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் குரல் வாய்ஸ் கொடுக்குறதுன்னு ஒரு கலாச்சாரங்க எப்படி வந்துச்சு, இந்த தேர்தலுக்கு யார் வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ ரஜினி வாய்ஸ் கொடுத்தார்ல, அது இங்கே வருது, கேரக்டராக வருது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் கடவுள் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி கொடுத்த வாய்ஸ் வருது. அதுலேயும் நுட்பமாக இப்போ நான் அரசியல் வந்துருச்சு இல்லையா, நான் சொன்னது போல் சினிமா அதுக்கு வருது. இளையராஜாவை வீழ்த்துறதுக்கு திட்டம் போடுறாங்க. அப்போ ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு புதிய இசையமைப்பாளரை கொண்டு வர்றார். அந்த விஷயங்கள் வருது. ஒரு புதிய இசையமைப்பாளரை கொண்டு வந்து இளையராஜாவை வீழ்த்திருந்தேன். அது ரொம்ப ஓடுது அந்த படம். உண்மையிலே அவங்க சிந்தனையை அவங்க ஒரு கண்ணி வச்சு பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு திட்டத்தை போட்டு நகர்த்துறாங்க. அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன ஆசை ஹிட் ஆயிடுச்சு. அது இளையராஜா நிச்சயம் காலை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அந்த இயக்குனரோட திட்டம் இதெல்லாம் அதில் வருது. 2000ல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வறண்டு காட்சியாக கிடந்த திருவள்ளூர் பகுதியெல்லாம் ஐடி எவ்வளோ வளமான பகுதியாக மாறுது. சடனாக இந்த 3/4 நூற்றாண்டில் ஒவ்வொரு மாற்றம், சினிமா கொட்டை கலைகிறது, இப்படி ஒன்றா வரல. ஐடி வந்த உடனே அது என்னவா மாறுது அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக அந்த ஐடி ஃபீல்டு மாறுறதை பற்றியும், அதில் தான் நம்ம பிரபாஸும் பெர்னாண்டஸும் ஃப்ளைட்டில் போகிறது சூழல் எப்படி வந்துச்சுன்னா அப்படித்தான் அதை சொல்கிறாரு. கடைசியாக 1933 இந்த தேடுதலில் 1933 பழைய பேப்பரை நோண்டுறப்ப தினமணியில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னு கேட்டிங்கன்னா, திருத்தணிக்கு பக்கத்தில் ஒரு சிறுத்தை வந்து ஒருத்தனை அடித்து கொன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி. அடிச்சிருச்சு. அவன் வந்து உயிர் தப்பி மறுபிறப்பி எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அதில் சொல்கிறார். இந்த நாவலோட மைய நீரோட்டத்தில் அது போகிறாரு. அந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா, ஆனால் கதை நடந்த திருவள்ளூருக்கும் திருத்தணிக்கும் 30-40 கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறார். ஆக இப்படி ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு பயணத்தை வந்து அவர் கட்டமைக்கிறாரு. இந்த நாவல் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ பயணம் மாதிரியான இந்த ஒரு நாவல். நான் வந்து இதை வந்து எனக்கு பெரிய இதில் நான் வியந்த விஷயம் என்னென்னா, அந்த எதுவுமே தனியாக இப்போ நான் சொன்னது போல் பிரிச்சில் காட்சியோட ரத்தமும் சதையுமாக இணைஞ்சு மக்கள் பேசுகிற மொழியாகட்டும், அவங்களுடைய கலாச்சாரமாகட்டும், எல்லாமே போகிற போக்கில் சிறப்பாக இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் பேசுவோம், பாம்பு உடம்புல இடுப்பு தேடின மாதிரின்னு, பாம்பு உடம்புல இடுப்பை தேடின மாதிரி இருக்குது அப்படின்னு. எனக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த நாவலில் இப்போ பாம்பு உடம்புல இடுப்பை தேடின மாதிரி எதை சொல்கிறது, எங்கே எது இருக்குன்னே தெரியாத அளவுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நான் நிறைவாக சொல்ல முடியும், ஒரு அற்புதமான ஒரு கலைப்படைப்புங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அவ்வளவு அற்புதமாக அது உரையாடலாக இருந்தாலும் சரி, காட்சியாக நம்ம என்ன நினைக்கிறோம், வட்டார நாவல்னால்
வட்டார நாவல்னால் வட்டார மொழி மட்டும் வட்டாரம் வழக்குன்னு இல்லை, அந்த மக்களோட சிந்தனை அந்த வட்டாரம் சார்ந்து இருக்க வேண்டும், அவர்களுடைய அந்த பண்பாட்டு வெளிப்பாடு அது சார்ந்து இருக்க வேண்டும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு வெட்டும்புலிங்கிறது. ஒரு நூற்றாண்டினுடைய காலத்தை, வரலாற்றை, அரசியலை, சினிமாவை மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப அழகாக பேசியிருந்தார் தோழர். ஏன்னா இந்த நாவலை எல்லாரும் வாசிக்க தூண்டும் வகையில் ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு துணிவு வேண்டும் என்பதை ரொம்ப ஆணித்தரமாக இந்த பதிவில் சொல்லியிருக்கிறார் தோழர். நிச்சயம் இந்த நாவலை படிக்காதவர்கள் வாசியுங்கள், இத்தனை துணிவுள்ள எழுத்தை அவசியம் வாசியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் நிகழ்வு அமர்வில் எழுத்தாளர் பாரதி பாலன் அவர்களை தோழர் தமிழ்மகன் அவர்கள் சிறப்பிப்பார்.